வணக்கம் நேயர்களே, மேடை பேச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ். மனிதர்களை விலங்குகள் கிட்ட இருந்து வேறுபடுத்தி காமிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயல் அப்படின்னா அதை நம்ம பேச்சை சொல்லலாம். அப்படிப்பட்ட பேச்சினால பல சாம்ராஜ்யங்கள் வாழ்ந்திருக்கு, சில சாம்ராஜ்யங்கள் விழுந்தும் இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட பேச்சு இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில் ரொம்பவே சுவாரஸ்யத்தோடு இருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த செயல் இருக்கக்கூடிய வீரியம் தான். அப்படிப்பட்ட வித்தியாசமான, சுவாரஸ்யமான, நகைச்சுவையான பல மேடை பேச்சுக்களை தான் இன்னைக்கு நம்மளுடைய மேடை பேச்சு நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற முதல் பேச்சு யாரோடது அப்படின்னா, திராவிடர் கழகம் சார்பில் நடந்த இந்த காவிரி தொடர்பான ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்ட சுபவீரியன் அவர்களுடைய பேச்சை தான் நம்ம கேட்க போறோம். குறிப்பாக சுபவீர பாண்டியன் தான் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் பல முக்கியமான விஷயங்களை வலியுறுத்தி பேசியிருந்தார். குறிப்பாக கர்நாடகத்தில் தமிழர்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது யாருமே கண்டுக்கல, ஆனால் தமிழக அரசு அதே சமயத்தில் அமைதி காத்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பல கருத்துக்களை வலியுறுத்தி பேசியிருந்தார். முதல்ல சுபவீர பாண்டியனுடைய பேச்சு இப்ப பார்க்கலாம். காவிரி சிக்கல் பற்றிய உண்மையான சில தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த அரங்கம் பயன்படும் என்று நம்புகிறேன். தீராத சிக்கலாக காவிரி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இல்லை இல்லை, தீர்ந்துவிடக் கூடாத சிக்கலாக அதை பார்த்து கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதானே தவிர அதில் தீர்ப்பதற்கு ஒரு பெரிய சிக்கல் ஏதும் இல்லை. நியாயமாக நடந்து கொண்டால் அந்த சிக்கலில் தீர்க்கவே முடியாது என்று எண்ணுகிற அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. ஆனால் அது மிக கவனமாக கன்னடத்து அரசியலுக்கு பயன்படுகிற ஆறாக காவிரி ஆகியிருக்கிறதே தவிர கன்னட மக்களுக்கு பயன்படுவதை விட கன்னட அரசியலுக்கு பயன்படுகிற ஆறாகத்தான் இன்றைக்கு காவிரி இருக்கிறது. நாம் இந்த சிக்கலை 2-3 பகுதிகளாக பிரித்து கொண்டு பார்த்தால் அது பற்றிய தெளிவான பார்வை நமக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு நான் சொல்லுவது நேற்றைக்கோ முன்தினமோ கூட இல்லை. இன்றைக்கு கர்நாடகம் முழுவதும் புதிதாக ஒரு பரப்புரை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. தொலைக்காட்சிகளில் அதில் காங்கிரஸ் என்றோ பாரதிய ஜனதா கட்சி என்றோ எந்த வேறுபாடும் இல்லாமல் அதனை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற சுரேஷ்குமார் அந்த விவாதத்தை தொலைக்காட்சியிலே தொடங்கி வைத்திருக்கிறார். அதை மற்ற கட்சிக்காரர்களும் ஆம் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்ன என்றால், உச்ச நீதிமன்றத்திலே நீதிபதியாக இருக்கிற நீதிபதி லலித் அவர்களும் மிஸ்ரா அவர்களும் கர்நாடகத்துக்கு எதிராக இருக்கிறார்கள். கன்னடத்தினுடைய வழக்கறிஞராக அங்கே வாதிடுகிற பாலிமனும் நமக்கு எதிராக இருக்கிறார் என்பது இன்றைக்கு தொலைக்காட்சியில் அவர்கள் தொடங்கி இருக்கிற விவாதம். ஏன் என்றால், இவர்கள் 3 பேரும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ஆதரவானவர்கள் என்று இன்றைக்கு கர்நாடகம் முழுவதும் ஒரு பிரச்சாரம் பரப்பப்படுகிறது. அவர்கள் 3 ஜெயலலிதாவுக்கு ஆதரவானவர்கள் என்கிறார்கள். நமக்கு என்னவோ ஜெயலலிதா தமிழர்களுக்கு ஆதரவாக இல்லை என்பது நம்முடைய பார்வை. நேற்றைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபடியே அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர்களுடைய கட்சி தோழர்கள் சொல்லுகிறார்கள் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் பணியாற்றியதால் தான் உடல்நலம் இல்லை என்கிறார்கள். அடுத்து வருகிறவர் என்ன சொல்லுவது என்று புரியாமல் 20 மணி நேரம் என்று அவர் சொல்லிவிட்ட காரணத்தால் 20 மணி நேரம் 30 நிமிடம் அவர் வேலை செய்கிறார் என்று இன்னொரு 30 நிமிடத்தையாவது சேர்த்து சொல்ல வேண்டிய கட்டாயத்திலே இவர்கள் இருக்கிறார்கள். நேற்றைக்கு 1 மணி நேரம் தலைமைச் செயலாளர் அவர்களோடும் ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணனோடும் வழக்கறிஞரோடும் இன்னும் ஒவ்வொரு அதிகாரிகளோடும் முதலமைச்சர் 1 மணி நேரம் பேசினார் என்றும், நாளைக்கு நடைபெற இருக்கிற கூட்டத்திலே என்ன பேச வேண்டும் என்பதை அவர் சொல்ல சொல்ல மற்றவர்கள் எழுதி கொண்டார்கள், டிக்டேட் செய்தார் என்றும் ஒரு செய்தியை எல்லா ஊடகங்களும் ஒளிபரப்பின. நானும் ஆவலோடு எதிர்பார்த்தேன். 1 மணி நேரம் அவர்கள் பேசிய காட்சியை 1 நிமிடமாவது படமாக காட்டுவார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். அது எழுத்துகளாக வந்தனமே தவிர ஜெயா தொலைக்காட்சி உட்பட எதிலும் படமாக அந்த செய்தி வரவில்லை. ஏன் சந்தேகப்பட்டு கேட்கிறாயா என்று நீங்கள் கேட்கலாம். சந்தேகத்துக்காக கேட்கவில்லை, ஒரு நம்பிக்கைக்காக கேட்கிறேன் என்று வைத்துக் கொள்ளலாம். எனவே முதலமைச்சர் பேசுகிறார் என்று சொன்னால், அவர் டிக்டேட் பண்ணுகிறார் என்று சொன்னால், அந்த அளவிற்கு உடல்நலம் தேறிய காட்சியை காட்டினால் மக்களும் மகிழ்ச்சி அடைவார்களே என்கிற நம்பிக்கையில் நான் சொல்லுகிறேன். இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலையாக இருக்கிறது. இன்றைக்கு கர்நாடகத்திலே ஏன் இப்படி புதிதாக இந்த போக்கை திருப்புகிறார்கள் என்றால்,
உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை மாற்ற வேண்டும் அல்லது கூடுதல் நீதிபதிகள் 5 நீதிபதிகள் விசாரிக்கிற நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்று இந்த சிக்கலை திருப்புவதனுடைய அடிப்படை நோக்கம். இதில் இன்னும் 10-15 நாட்கள் போய்விடும். அதற்கு பிறகு வடகிழக்கு பருவமழை வந்துவிடும். அவர்கள் கணக்கு அவ்வளவுதான். வடகிழக்கு பருவமழை வந்துவிட்டால் அவர்கள் நீரை விட்டு விடுவார்கள், நாம் பிரச்சனையை விட்டு விடுவோம். இதுதான் ஒவ்வொரு ஆண்டும் காவிரியிலே நடந்து கொண்டிருக்கிற இயல்பான போக்கு. இதில் நாளைக்கு உமாபாரதி அவர்கள் தலைமையில் இன்னொரு செய்தி என்னென்றால், நாளைக்கு நடைபெற இருக்கிற கர்நாடக தமிழக முதலமைச்சர் சந்திப்பில் முதலமைச்சருக்கு உடல்நலனில்லை, போக முடியாது. பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி அவர்கள் கலந்து கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன வேடிக்கை என்றால், நாளைக்கு அங்கே போய் கலந்து கொள்ள போகிற எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு நடந்த விவாதத்தில் கலந்து கொள்ளவில்லை. யார் டெல்லிக்கு போக போகிறார் என்று இவர்கள் சொல்கிறார்களோ அவர் நேற்றைக்கு அழைக்கப்படவில்லை. அடிப்படையிலேயே நாம் சொல்லுகிற செய்தி ஒன்றுதான். 3 முறை அனைத்து கட்சி கூட்டம் கர்நாடகத்திலே நடைபெற்றிருக்கிறது. ஒரு முறை கூட தமிழ்நாட்டிலே நடைபெறவில்லை. சட்டமன்றத்திலே மட்டுமில்லை, அனைத்து கட்சிகளையும் கூட்டுங்கள் என்று நாம் சொல்லுவதற்கு காரணம், சட்டமன்றத்திற்கு செல்ல வாய்ப்பில்லாத கட்சிகளுக்கும் கூட வாக்குகள் இருக்கின்றன, மக்கள் தொடர்பு இருக்கிறது. விவசாயிகள் சங்கத்தை கட்சிகளை கூட்டியிருக்க வேண்டும், அதை செய்யவில்லை. குறைந்தது சிறப்பு சட்டமன்றத்தையாவது கூட்டி ஒரு நாள் அதனை விவாதித்திருக்க வேண்டும், அதையும் செய்யவில்லை. அமைச்சரவையாவது கூட்டி இருக்கிறார்கள் என்றால் அமைச்சரவை கூட்டமும் நடைபெறவில்லை. சரி, எதுவும் வேண்டாம், குறிப்பிட்ட அமைச்சரோடும் பேசியதாக தெரியவில்லை. அதை பற்றி பேசுகிற போது அந்த அமைச்சர் உள்ளே போக முடியவில்லை. பத்திரிகையாளர்களோடாவது கடைசியாக நம்முடைய முதலமைச்சரோ அமைச்சர்களோ பேசியிருக்கிறார்கள் என்றால் பேசவில்லை. முதலமைச்சர் சொன்னார் பதவியேற்ற போது, இனி நமக்குள் ஒரு ஒப்பந்தம், பத்திரிகையாளர்களை பார்த்து சொன்னார், இனி நமக்குள் ஒரு ஒப்பந்தம், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாம் சந்திப்போம் என்றார். அவர் வீட்டில் மாட்டியிருக்கிற நாட்காட்டியில் செவ்வாய்க்கிழமை இல்லை, இருந்திருந்தால் சந்திப்பார். திங்களுக்கு பிறகு புதன்கிழமை தான் இருக்கிறது, செவ்வாய்க்கிழமை இல்லை. பத்திரிகையாளர்களையும் சந்திக்கவில்லை. ஆனால் கர்நாடகம் தொடர்ந்து அனைத்து முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறது. அடிக்கிறவன் அழுது கொண்டே இருக்கிறான், அடிபடுகிறவன் அமைதியாக இருக்கிறான். இந்த விந்தை காவிரி சிக்கலில் நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப பரபரப்பாக பேச கொண்டிருக்கக்கூடிய இந்த காவிரி விவகாரம் பல அரசியல்வாதிகளுக்கு தான் ரொம்ப பயனளித்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தாக தான் கலந்து கொண்ட கூட்டத்தில் சுபவீர பாண்டியன் பேசியிருந்தார். அந்த பேச்சு நம்ம கேட்டோம். இனி அடுத்ததா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த 3 மொழிகள்லையும் ஒரே நேரத்தில் வெளிவரக்கூடிய படம் தான் தேவி. இந்த படத்தை எல் விஜய் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் பிரபுதேவா, தமன் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய செய்தியாளர்கள் சந்திப்பு சமீபத்தில் சென்னையில் நடந்தது. இதில் கலந்து கொண்ட நடிகர் ஆர்ஜே பாலாஜி இந்த படத்துல பிரபுதேவாவோட சேர்ந்து நகைச்சுவை கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. இந்த படத்துல தன்னுடைய அனுபவங்களை பத்தி பகிர்ந்திருந்தாரு. ஆர்ஜே பாலாஜினுடைய பேச்சை இப்ப பார்க்கலாம். தமிழ்ல பேய் படம் அப்படின்னாலே ஆக்சுவலா சின்ன வயசுல எல்லாம் நான் எங்க அம்மா கிட்ட பயந்துட்டே கேட்பேன், அம்மா பாத்ரூம் போன நைட்டு வாமா துணைக்கு அப்படின்னு. ஏன்னா பேய்னா பயமா இருக்கும். இப்பெல்லாம் ராத்திரியில குழந்தைங்களுக்கு அங்க பேய் இருக்க வரையா பாத்ரூம் போலான்ற அளவுக்கு பேயை ஜாலி ஆகிட்டோம் படம்லாம் பார்த்து. எல்லா படத்துலயும் பேயை காமெடி ஆகி பேயை காமிச்சுலாம் சோறு விட்டுற அளவுக்கு பேயை இப்ப குடும்பத்தோட சேர்ந்து என்ன படம் பார்ப்பீங்க அப்படின்னா, முன்னாடி விசு படம் பார்ப்போம். இப்பெல்லாம் குடும்பத்தோட சேர்ந்து என்ன போய் காஞ்சனா பார்ப்போம் அப்படின்றாங்க. ஸோ பேயே ஒரு காமெடி விஷயமா ஆனதுக்கு அப்புறம் இந்த பேய் படம் கிட்டத்தட்ட ஒரு 273 வந்ததுக்கு அப்புறம் இந்த 2-3 வருஷத்துல தேவியில என்ன புதுசா இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நான் டைரக்டர் விஜய் பத்தி சொல்லணும். டைரக்டர் விஜய் சரி பேய் படம் ஒரு 5 ஜோக்கு அப்படின்னு மூஞ்சியை பயமுறுத்துற விஷயம் ஒரு 10 வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு இல்லாம இந்த படத்தோட கதையை அவர் ஹாலிவுட்லாம் போய் எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 3 months 4 months ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன்ல அவ்வளவு வேலையும் பண்ணதுக்கு அப்புறம் இதை 3 லாங்குவேஜ்ல எடுத்தது செம்ம கஷ்டமான ப்ராசஸ். அதுவும் என்ன அப்படின்னா, நல்ல நடிகர்கள்லாம் நிறைய பேர் இருக்கும்போது ஒரே ஒரு மொக்க நடிகர் இருந்தா கூட மொத்தமா சொதப்பிடும். அதுக்கு ஆதாரமா நான் முன்னாடி நின்னுகிறேன். ஸோ தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் எடுக்கும்போது தெலுங்குல நடிகர் செம்ம நிஜமாலே காமெடி நடிகர், நல்ல நடிகர் சப்தகிரி அப்படின்ற ஒரு ஆக்டர். ஸோ அவருக்கு போட்டியா இல்லை இன்ஃபேக்ட் அவர்ல பாதி பண்ணும் அப்படின்றத என்னோட கோலா இருந்தது. ஆனா 3 லாங்குவேஜ்ல எடுக்கிறது ரொம்ப ரொம்ப டிடிஎஸ் ப்ராசஸ். அதையும் ரொம்ப கம்மியான நாள்ல பயங்கர பிளானிங்ல எடுத்தார். இது டைரக்டர் விஜய் இப்ப அவங்க சொன்னாங்க, இப்ப அடுத்த படத்தோட ஷூட்டிங் ஜெயம் ரவி வச்சு ஆரம்பிச்சிட்டாருன்னு. இது தவிர அடுத்த படத்துக்கு மாதவனோட ஃபுல் கதையை எழுதி முடிச்சிட்டாரு அவர். அந்த அளவுக்கு இஸ் அ பிளான்டு பயங்கரமான டைரக்டர் அண்ட் மோர் ஓவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு இந்த படம் பெரிய ஹிட் ஆகிறதுக்கு as a friend I want him to succeed well in this film. In fact எல்லா லாங்குவேஜ்லயும். அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் பிரபுதேவா மாஸ்டர் 27 years பிரபுதேவா மாஸ்டர் 27 years நாங்க ரம்யா. எனக்கு அவர் கூட ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும்போது திருவான்மியூர் மருதீஸ்வரர் கோயில் நான் வாழ்க்கையில பார்த்த ஃபர்ஸ்ட் ஷூட்டிங். அவரு ஷில்பா ஷெட்டி இருந்தாங்க. நான் அங்க தூரக்கேந்து பார்த்தேன். என் கிளாஸ் டீச்சர் கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஸ்கூல் லீவ் போட்டு நான் ஷூட்டிங் பார்க்க போயிட்டு
அவங்களும் அங்கே வந்துட்டாங்க. அவங்க ஏன் வந்தாங்கன்னு தெரியல, பிரபுதேவா மாஸ்டர் பார்க்க வந்திருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் மாட்டிக்கிட்டேன், ஸ்கூலில் செம்ம திட்டு திட்டினாங்க. நாங்கள் வந்து எடுத்துக்கிட்ட முதல் ஃபோட்டோ இன்ஃபேக்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த இன்சிடென்ட்டை. கரெக்டாக இந்த 27 இயர்ஸ் கழிச்சு, அது 27 மிஸ்டர் ரோமியோ ஷூட்டிங் அது. நான் வந்து இவருக்கு வந்து இதே மாதிரி இந்த படத்தில் ஒரு கல்யாண சீனில் அவரோட ஃப்ரெண்டாக நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில். ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் யூ மாஸ்டர். அண்ட் இன்னொன்று வந்து பிரபுதேவா மாஸ்டர், உங்களில் யார் பிரபுதேவா ஷோவும் நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து மாஸ்டர் உங்கள் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரம்யாவும் கேட்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மனிதர் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் பயமுறுத்தாமல் ரொம்ப ஜாலியாக கொஞ்சம் ஜோக் வரதுக்கு காரணம் கூட இருக்கிறவங்க நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். எனக்கு வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டார். அண்ட் மோரோவர் நீங்கள் எனக்கு ஒரு பெரிய ஏக்கம் இந்த படத்தில், விஜய் என் ஃப்ரெண்டு தான், ஆனால் எனக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டார். தமன்னா வந்து இந்த ஹோம்லியாக கிராமத்தில் மஞ்சள் மேக்கப்லாம் போட்டுருக்கிற எல்லா சீன்லையும் நான் இருப்பேன். ஆனால் இந்த தமன்னா இப்படி இருக்கிற மாதிரி, அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி எந்த சீன்லையுமே எனக்கு இல்லவே இல்லை. ஸோ தமன்னா இப்படி இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னை எந்த சீன்லையும் ஆடே பண்ணல. ஆனால் ஒரு விஷயம் ஐ சா, ஷி இஸ் வெரி சின்சியர். பயங்கர இந்த நார்த் இந்தியன் பாலிவுட் ஹீரோயின், இந்த ஹிந்தி ஹீரோயின் இல்லை ஹிந்தி தெரிஞ்ச ஹீரோயின் அந்த மாதிரி இருந்தால் பயங்கரமாக சீன் போடுவாங்க. வந்த இடம் அந்த இடம் வந்து பரபரப்பாகலாம், இவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. இந்த கூட்டத்தில் இருப்பாங்க, தமிழ்நாங்க அங்கே ஓரமாக 10 வீணை நாங்கள் பாரு அப்படின்னு இருக்கோம். ஏந்து வந்து நடிப்பாங்க. பயங்கர சின்சியர், வெரி டெடிகேட்டட். ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் த பெஸ்ட். அண்ட் சோனு சூத் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியும். நானும் அவர் வந்து வஸ்தி படத்துலேருந்து எல்லா பற்றியும் இப்படி தான் பார்த்துருக்கேன். சோனு சூத், ஐ வாண்ட் டிக்கெட் ஃபார் ஜாக்கி சான் ஃபிலிம், ப்ளீஸ் கிவ் அஸ். தேவி படம் அக்டோபர் 7 ரிலீஸ் ஆகுது. அக்டோபர் 7 ஒரு முக்கியமான டேட். ரெமோ, ரெக்க எல்லாருமே எல்லா படமும் வருது. அவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் எங்கள் டீம் சார்பா. ஆனால் ஒரு தைரியம் எங்களுக்கு என்ன அப்படின்னா, த பிராண்ட் டைரக்டர் ஏஎல் விஜய். இவர் வந்து யார் சொன்னாலும், இன்ஃபேக்ட் ஒரு டைலாக் இருக்கு ட்ரெய்லர்லேயே, தம் அடிக்க மாட்டேன் தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதில் வந்து கூட ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஆனால் தம் அடிக்கிறது வைக்கல. நான் கேட்டதை ஷார்ட் மிஸ் பண்ணிட்டாங்க போல இருக்குன்னு. ஆக்சுவலாக அஸ் பிரின்சிபல் ஏஎல் விஜய் படத்தில் இந்த மாதிரி எந்த சீனுமே இருக்காது, கெட்ட வார்த்தை இருக்காது, டபுள் மீனிங் இருக்காது, குடும்பத்தோடு பார்க்குற பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழுக்கள் நடனமா இருக்கும். இந்த படத்தில் அது எதுவுமே இருக்காது. ஸோ எங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து பார்க்குற எல்லா ஃபேமிலிக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் வி ப்ராமிஸ் யூ தட். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த 3 மொழிகளையும் ஒரே நேரத்தில் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய தேவி திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த பிரபுதேவா பல விஷயங்களை செய்தியாளர்களுடைய சந்திப்பில் சொல்லியிருந்தாரு. அதுலேயும் குறிப்பாக இந்த படத்தில் நடிக்கும் பொழுது இயக்குனர் ஏஎல் விஜயோட தன்னுடைய நட்பு எப்படி இருந்தது, தமன்னா எப்படியெல்லாம் இவங்களுடைய பேச்சுக்கு ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்களெல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. பிரபுதேவாவுடைய பேச்சை இப்போ பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அதுதான் எப்படி ஆரம்பிச்சாங்க கதை இதெல்லாம் சொல்லிட்டாங்க. நான் இந்த படத்தை ஃபஸ்ட்டு நடிக்கும்போது நல்லா நடிக்கணும், சூப்பராக நடிக்கணும், அந்த மாதிரி யோசனையே எனக்கு இல்லை. அது செகண்டரி தான். எனக்கு ஃபஸ்ட்டு விஜய் கிட்ட, தமன்னா கிட்ட, மனுஷ் கிட்ட, மனுஷ்னா கேமராமேன், நம்ம நானி சாரோட பையன், இவங்க எல்லாம், அப்புறம் ஆர்ஜே பாலாஜி, இவங்ககிட்டலாம் நல்ல பேர் எடுக்கணும் எனக்கு அப்படின்னு தான் என் மைண்டில் இது மட்டும்தான் என் மைண்டில் இருந்தது. காத்தால எழுந்து சாமி கும்பிடு கூட, சாமி நான் எந்தவித ஐடியா கொடுக்காம ஒழுங்காக வாயை மூடிக்கிட்டு அவங்க சொல்கிறத மட்டும் செஞ்சுட்டு போனால் போதும். ஏன்னா நம்ம ஐடியா கொடுத்து அது நல்லா இல்லைன்னா கூட, சார் பிரமாதம் சார் அப்படின்னு சொல்லி பாவம், எதுக்கு அவங்களை கஷ்டப்படுத்துகிறோம். என்னோட இது மெயின் இதுவே தாட்டே அதுதான். எந்தவித ஐடியாவும் சொல்லக்கூடாது, சும்மா இருக்கணும், போகணும், சொல்கிறாங்களா செய், நடி, அவுட், அவ்வளோதான். அப்புறம் இவ்வளோ வருஷம் கழிச்சு நடிக்கிறீங்க அதை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு வந்த போது டான்ஸராக வந்தேன், டெபு ஆனேன். அப்புறம் மாஸ்டர் ஆனேன், டெபு ஆனேன் தமிழில். இப்போ தெலுங்குல டெபு ஆனேன், அப்புறம் ஹிந்தியில் டெபு, திருப்பியும் ஆக்டராக தமிழில் டெபு ஆனேன். இப்படி டெபு இன்னும் டெபு ஆகிட்டு தான் இருக்கிறேன். லாஸ்ட்டாக இப்போ 11 வருஷம் கழிச்சு திருப்பி கேட்கும்போது இப்போ தடவை புதுசாக டெபு மாதிரி தான் இருக்கு. எனக்கு எப்பவுமே டெபுலே இருக்கிறேன் நான். ஸோ அதுக்கு எப்படி எனக்கு இன்னும் எனக்கு என்ன எக்ஸைட்மெண்ட்னா, இந்த படம் பண்ணுறதோட என்ன கேள்வி கேட்குறாங்க வர்றாங்களே எல்லாம். ஏன்னா இப்போ பத்திரிகையாளர்லாம் பார்த்துருக்கேன், பழைய பத்திரிகையாளர்கள் சில பேர் இருக்காங்க, எல்லாம் புதுசாக மாறிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் நான் எல்லா வாட்டி பார்த்துருக்கேன். அவங்க எல்லாரும் சார் அவங்க சார் இவ்வளோ வருஷம் கழிச்சு எப்படி சார் எக்ஸைட்மெண்ட்னா எனக்கு தெரியலங்க சொன்னால், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது சார், நீங்கள் வரணும் சார் சொல்லும்போது நான் சொன்னேன், உங்களோட எக்ஸைட்மெண்ட் தாங்க என்னோட ஹாப்பி, அவ்வளோதான். இன்னும் அனுபவிச்சிருக்கீங்க இல்லையா, அது மட்டும்தான். அப்புறம் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் பில்லர்ல மெயின் பில்லர் சொல்ல மாட்டேன், பில்லரே அவர் தான், கணேசன் தான். அவர் சொன்னால் அதெல்லாம் சொன்னேன். அப்புறமா ஏஎல் விஜய் பற்றி
வேற என்ன சொல்றது தெரியல, ரொம்ப க்ளோஸாக இருக்கிறோம் அதனால பெருசா. அப்புறம் ஏஎல் விஜய் எனக்கு ரொம்ப நல்லா தெரியாது. ஸோ இல்லை நிஜமாவே எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. அப்போ அவரு நல்ல டைரக்டர் அதெல்லாம் ஓகே. ஏஎல் விஜய் ரொம்ப பொறுமைசாலி, ஜென்டில்மேன். ஓகே, நல்ல படம்லாம் பண்ணியிருக்காரு, ஜென்டில்மேன். அவர் என்ன மாதிரி கிடையாது. அவர் எல்லாருக்கிட்டையும் நல்லா ஷூட்டிங் ஸ்பாட்ல சின்ன ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் சின்ன ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு கூட இப்படி வரணும் சார் அப்படி வரணும் சார் சொல்லிட்டு அவங்க தப்பு செஞ்சா திருப்பி போவாங்க, எனக்கு இல்லை அப்படின்னு திருப்பி அங்க போய் பேசிட்டு இருப்பாரு. இல்லைங்க சார், ரைட்ல வந்து லெஃப்ட் வாங்க, ரைட்ல வந்து லெஃப்ட் வாங்க. அவ்வளவு பொறுமைசாலி. அந்த பொறுமையை நான் விஜய் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். பேசிக்கலா நைஸ் மேன். அவருக்கு ஐ லவ் யூ விஜய், ஐ லவ் யூ. நீங்க பெரிய ஆளா வரணும். ஏன்னா என்ன சமாளிக்கணும், சாரை சமாளிக்கணும், மெயினா ஹீரோயினை சமாளிக்கணும், கேள்வி மேல கேள்வி. ஐயோ, அதாவது நான் சொல்லிட்டே இருப்பேன், அவ்வளவு கேள்விங்க. நான் பட் பாவம் இன்டர்ஃபியரன்ஸ் மாதிரி இல்லை, அவங்க நல்லா பண்ணணும் கேரக்டரை அப்படின்ற இதுதான். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பண்ணாரு. அஃப்கோர்ஸ் ஆர்ஜே பாலாஜி கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவரோட எனர்ஜி எப்பவுமே இதை பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அது குட் வே, இன் குட் வே. அப்போ விஜய் வந்து பேசவே மாட்டாரு. பேசிக்கிட்ட சொல்லுவாரு ஒண்ணு விஜய் அஜய் பாலாஜி சார் இதெல்லாம் வேணாமே. இவர் நிறைய பேச வைக்கிறவர், பேசாம வைக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டாரு இவரு. அப்புறம் தமன்னா நான் முதல்ல அவங்க சொன்னாங்கல்ல ஃப்ளைட்ல, அது அது ஒரு கதை இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளைட்ல ஏறினேன். அங்க ஒரு ஃபாரினர் வந்து எனக்கு கை காட்டினாங்க, தூரமா இருந்தாங்க, கை காட்டினாங்க. நானும் அது காய்ச்சிட்டு என் ஃப்ரெண்டு கூட வந்தாரு, அப்படி உட்கார்ந்தாரு. பார்த்தியாரா நமக்கு ஃபாரின்லாம் ஃபேன் இருக்காங்க, கை காட்டுறாங்க பார்த்தியா அப்படின்னா. அவன் பார்த்தான், டேய் அது தமன்னா. இப்படி ஒரு ஃபாரின் கேல வில்லேஜ் கேல மாற்றும் போது சொன்னார் விஜய், சார் சொல்றதுக்கு நல்லா இருக்கு, இதெல்லாம் நடக்கிற காரியமா சார்? இல்லை சார் பண்ணலாம் சார். சரி எல்லாரும் சொல்லுவாங்க, இப்படிதானே பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நான் நம்பவே இல்லை. எல்லாரும் சொல்றாங்க டி கிளாமரஸ் ரோலே இல்லை வில்லேஜ் கேல. வில்லேஜ் கேல தாங்க ரொம்ப அழகு. அந்த வில்லேஜ் கேல ரொம்ப அழகா இருந்தாங்க படத்துல, சூப்பரா. அது 2 hour மேக்கப். பாவம் சில இடத்துலலாம் அவங்களுக்கு ஒரு நாள் சீன் பண்ணும்போது கூட அவ்வளவு இன்வால்வ் ஆகிட்டு அவங்களால பண்ண முடியலன்னா ஆளே காணும். கேரவன்ல உட்காந்து அழுதெல்லாம் எழுதிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு ப்ரெஷர். அந்த இது இந்த லாங்குவேஜ் பண்ணும், அந்த லாங்குவேஜ் பண்ணும், இந்த லாங்குவேஜ் பண்ணும், அப்படி கோத்துருப்பாங்க. பட் விஜய் தேவர் போத் ஹெல்பிங். அவன் கேள்வி கேட்டு எனக்கு இந்த படத்துல கதை தெரியும், சீன் பை சீன் அவங்களுக்கு தெரியும், அவ்வளோ இன்வால்வ்மெண்ட். அதே மாதிரி ரிஹர்சல்ல கூட 15 நாள் அதெல்லாம் சொல்லிட்டாங்க. 2 நாள் ஆடினாங்க, நானும் போயிருந்தேன். 3ஆவது நாள் ரிஹர்சலுக்கு போனேன், ஆளை காணோம். என்னப்பா அங்கே பரேஷன் ஒருத்தர், நானும் பரேஷன் தான் படிக்கிறேன். எங்க ஆளை காணோம்னா, அதான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்றேன்னாங்க. ஃபோன் எடுத்தாங்க. என்ன தமன்னா என்னாச்சு? இல்லை சார் கால் கொஞ்சம் வலி. ஆஹா சரி. அப்புறம் இல்லை கொஞ்சம் இடுப்பு வலிக்குது. சரி அப்புறம் கொஞ்சம் கழுத்து வலி சார், ஃபுல் உடம்பே வலிக்குது சார், ஒரே ஜுரமா இருக்கு, என்னால இன்னைக்கு வர முடியல சார், ப்ளீஸ் விட்டுருங்க, நாளைக்கு வரேன் அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் வந்தாங்க, 15 நாள் ரிஹர்சல் பண்ணாங்க. ஹேட்ஸ் ஆஃப். அந்த கிரெடிட் கோஸ் டு தமன்னா. அதே மாதிரி வேற நம்ம மனுஷ் கேமராமேன் உங்கால் தான், நானி சாரோட. எனக்கு ஃபர்ஸ்ட் மனுஷ் ஹாப்பி நியூ இயர்லேயே தெரியும். அப்புறமா ஹாப்பி நியூ இயர்ல சின்ன ஒரு நாள் ஷூட்டிங்காக போயிருந்தேன். சார் கேமராமேன் மனுஷ்னு சொன்னாங்க. ஆச்சா, அதே இந்தியாவில ஏதோ பெங்கால்லேருந்து வந்திருக்காருன்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் வந்து சார் வணக்கம் சார் அப்படின்னு. சார் நான் தமிழ் தான் சார். நல்லா இருக்கேப்பா அப்படின்றது. நம்ம ஷூட்டிங்லயும் வெரி பேஷனட் கை, ஒவ்வொரு ஃப்ரேமும் நல்லா இருக்கணும்ட்டு பண்ணுவார். ஆனால் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். வெரி பேஷனட் அபவுட் ஈட்டிங் ஆல்ஸ். பட் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. வேற ஆர்ட் டைரக்டர் சுனில் பாபு, வண்டர்ஃபுல். அந்த வீடு சில ஆர்ட் டைரக்ஷன் எப்படின்னா, ஆர்ட் டைரக்ஷன் தெரியக்கூடாது, அதுதான் ஆர்ட் டைரக்ஷன். அந்த மாதிரி அந்த வீடு பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நம்ம சோனு சூட் இப்போ ஹிந்தியில பிரமாதமா, எல்லாருக்கும் ஹிந்தி இதை பற்றி ஐ மீன் எல்லாருக்கும் தெரியுது. இப்படி ஒரு ப்ரமோஷன் நடக்குது, இவ்வளோ பேஷனேட்டா சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்ஸ் டு சோனு சூட். அவர் இந்த பாட்டுல இருக்குது இல்லை, பட் தேங்க்ஸ் சோனு. நமக்கு இன்னும் அவருக்கு 4-5 வருஷமா தெரியும், ஒரு பிரதர் மாதிரி நமக்கு. ஏன்னா பாம்பேல இருக்கிறேன், அவர்கிட்ட தான் நான் அப்பப்போ பேசுவேன். பக்கத்து வீடு பசிக்குது, நான் அவர் வீட்டுக்கு தான் போய் சாப்பிடுவேன்.
தேவி திரைப்படத்தில் நடித்த தன்னுடைய அனுபவம் மட்டும் இல்லாமல் தன் கூட நடித்தவங்கலாம் எப்படி தன் கூட பழகினாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய நட்பை பற்றியும் ரொம்ப விரிவாக பேசியிருந்தார். ரொம்ப சுவாரஸ்யமான பல விஷயங்களை சொல்லியிருந்தார் பிரபுதேவா. அவருடைய மேடை பேச்சை பார்த்தோம். இனி அடுத்ததா ஆங்கில படம், அதாவது ராம்கி ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய இந்த படத்தில் நடித்தவங்களுடைய செய்தியாளர் சந்திப்பு சமீபத்தில் சென்னையில் நடந்தது. இதில் கலந்து கொண்ட ராதா ரவி ராம்கியினுடைய இளமையை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ராம்கியினுடைய மனைவி நிரோஷாவுக்கு சில டிப்ஸையும் கொடுத்திருந்தார். அப்படி என்னதான் அவர் சொல்லியிருந்தார், ராதா ரவியினுடைய மேடை பேச்சு இப்போ பார்க்கலாம். இதில் இந்த மாப்பிள்ளை ராம்கியில் படுறான். நான் ராம்கி பார்த்தோன்னே எனக்கு ஒரு பெரிய அப்படியே சந்தோஷம் தான். சே, ஏன்னா இந்த வெள்ளை முடி வச்சு இளமையாக இருக்கிற ஒரு ஆள் தான் நான் ரொம்ப ரசிக்கிறது வந்து ரஜினி சாரை தான். ரொம்ப இப்போ வந்து வெள்ளை தாடி இல்லை, பொதுவாக வாழ்க்கையில் நான் பார்க்கும் போதெல்லாம் அவரை அந்த வழக்கு தொழிலோடு வருவார். அவர் ஒரு பெரிய இமேஜ், சூப்பர் ஸ்டார்ன்ற இமேஜே இருக்காது. வழக்கு தொழிலோடு வருவார், சாதாரணமாக இருப்பார். என்ன அழகாக இருப்பான் மனுஷன், இளமையாக இருப்பார். அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரசித்தது இந்த வெள்ளை தேடி, இந்த என்னது சால்ட் அண்ட் பெப்பர் ஏதோ ஒரு பேரை சொல்கிறாங்க, அது ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அந்த முடியோடு இருக்குது அழகாக பார்த்து இளமையாக பார்த்தது அஜித்தை தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படி அவங்களாம் வெள்ளை தாடியோடலாம் அழகாக இருக்காங்க, சரி நான் சொல்லிட்டு நான் வெள்ளை முடியோட சுற்றினேன் கொஞ்ச நேரம். இப்போ என்ன பார்த்துல என்னண்ணா வயசாகிடுச்சாண்ணே கேட்டான். ஓகே, அவங்களும் சின்ன பசங்க எல்லாருக்கும் வயசானு அதுலேயும் அடிப்படுது பாரு. முடி மசிடு வச்சா கூட அடிப்படுதுறான்னா இப்போ எவ்வளோ கெட்ட நேரம் நமக்கு அப்படின்னு நினச்சி இப்போ பார்த்தா மாப்பிள்ளை ராம்கி வந்து இந்த வெள்ளைதாடி இப்போ 3ஆவது ஆள் நான் பார்த்துருக்கேன். இந்த வெள்ளைதாடி வச்சு இளமையாக இருக்கிற ஒரே ஆள். ஆனால் நான் நிரோஜிடம் சொல்ல போகிறேன், இப்போ தான் நீ உஷாராக இருக்கணுமா. ஏன்னா இப்போ அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இளமை ரெண்டுமே இருக்குது இப்போ இந்த வெள்ளை தாடியோட. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இப்போ என்னை பார்த்துட்டு யாரோ ஒருத்தங்க விரும்பினா கூட வயசானவர், ஏன்னா நம்மக்கிட்ட வந்து செய்குலி கிடையாது, சேதாரம் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு விரும்புவாங்கல்ல, அந்த விருப்பம்லாம் இப்போ முடியாது. ஆக இது ஒரு நல்ல குரூப் தான். அப்போ கூட மேடம் சொல்லும்போது சொன்னாங்க, நான் இன்றைக்கி இங்கிலீஷ் படம்னு ஒன்று போகிறேன், மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸ். அது பேசும்போது இன்னும் எல்லோரும் என்ன இங்கிலீஷ் படத்துக்கு நீ ஏன் போகிறேங்கண்ணே, ஒன்றே ஒன்று சொல்கிறேங்கண்ணே, தப்பாக எடுத்துக்காத. இங்கிலீஷில் தமிழ் வார்த்தை இப்போ எல்லாருக்கும் புரியுது. இங்கிலீஷ் படம்னா படம் டைட்டில் என்னன்னு கேட்குறான், அவ்வளோ அறிவு வந்துருச்சு. இப்போ நீ தேங்க்யூன்னு சொல்லிப்பார், என்னம்மா இங்கிலீஷில் சொல்கிறேன் அவனை கேட்குறான், அதெல்லாம் இங்கிலீஷ் ஆகிடுச்சு. ஹலோன்னு சொல்லிப்பார், அது இங்கிலீஷ் ஆகிடுச்சு. தமிழ்னு பேசக்கூடிய தலைவர்கள் கூட ஃபோன் எடுத்தோன்னே ஹலோ நான் தான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அது அந்த ஃபோனை கண்டுபிடிச்சி உன் பொண்டாட்டி பேருன்னு கூட தெரியாது, அந்த மாதிரி பேர் தான் ஹலோ. எதுக்காக சொல்கிறேன்னா, இது இங்கிலீஷ் படம்ன்றது அந்த படம் மாதிரி செஞ்சுருக்காங்களான்றதெல்லாம் கிடையாது. இங்கிலீஷ்லேயும் நிறைய ஏமாத்துறான். எனக்குலாம் ஒரு பெரிய சந்தோஷம் இந்த படத்தை பார்த்தேன். பேயெல்லாம் காமிச்சாங்க, இப்போ தான் பேய் தான் அடிக்கடி வந்துருச்சு. பசங்க சின்ன பசங்கள்லாம் தமாஷா பார்க்குறாங்க. நான்லாம் முந்தி வந்து எக்ஸாசிஸ் பார்க்கும்போது சீட்டுக்கு நடுவில், கேலக்ஸி தேட்டரில் பெங்களூரில் பார்க்கும்போது சீட்டுக்கு நடுவில் இப்படியே வச்சு பார்த்தேன், அவ்வளோ பயம் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. பேயின்னு சின்ன பிள்ளைங்களாம் பேய் பேய் இது பேய் இது பல்லு விடுது, பல்லு பேர் இப்போ யாரும் பயப்படுறதே இல்லை. அந்த அளவுக்கு கொண்டாந்தாச்சு பேயை. அப்படி நடுத்தருவுக்கு கொண்டாந்துட்டோம். சினிமா நம்ம விட மாட்டோமே, ஒரு ஆள் அதில் சக்ஸஸ் ஆகிட்டா போனேன், அதே தான் வரிசையாக படம், பேய் படம் தான். அதனால் இப்படி நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கிலீஷ் படத்தில் எனக்கு வந்து இந்த கேமராமேன் தனியாக ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கடலை எவ்வளோ அழகாக எடுக்க முடியுன்றதை நான் பார்த்தேன். எக்ஸலண்ட்டாக எடுத்திருக்காரு. ரொம்ப இந்த ஒரு பாட்டில் பார்த்தேன், அதில் ஏன்னா இப்போ எதுவுமே அதுவும் தெரியல நமக்கு. எனக்கு நடிப்பை தவிர வேறு டெக்னிக்கே தெரியாது. கேமரா முன்னாடி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் ஒன்று பண்ணிவிடுவேன். நல்லா ஆக்ட் பண்ணுறேன், தப்பாக ஆக்ட் பண்ணுறேன், அது வேறு பண்ணிவிடுவேன். ஆனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் இல்லை, சிஜின்னு ஏதோ சொல்கிறாங்க, அதுவா இல்லை ஒரிஜினலா ஒன்றுமே புரியல. அப்படி இருக்குது இப்போ அப்படி இருக்குல்ல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, டைரக்ஷன் பண்ணும்போது பல டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் ஆக்ட் பண்ணுற படத்தை டைரக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா என்கிட்ட டைரக்டர் சொன்னாங்க, எந்த ஹீரோ சார் ஒத்துக்கிறாரு,
நான் சொன்ன கதையை நிறைய ஹீரோஸ் ஏற்றுக்கல சார். உங்கள் கதை நல்லா இருக்காதியா, அதனால ஒரு வேளை ஏற்றுக்கல. அதை நானே எடுத்து ஹிட் பண்ணி காமிச்சேன். நல்லா இல்லாத கதையில் நல்லா இல்லாதவன் நடித்தா தானே ஏன் ஓடும்? ஏன்னா அது அல்ஜிபிரா, அது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் எப்பயுமே. அதனால் நான் சொன்னேன், இப்படி தமாஷெல்லாம் சொல்லி அவர் ஆசுவாசப்படுத்திட்டு சொன்னேன், டைரக்டர் ஏன் நடிக்கக்கூடாதுன்னா பொறாமணத்துக்காக சொல்ல, நீங்கள் டைரக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த கதையில் உங்களையே தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க, கதையை விட்டுருவீங்கன்னு சொன்னேன். நிறைய பேர் அப்படி விட்டாங்க. ஆனால் தான் கலந்து கொண்ட இந்த ஆங்கில படம், இந்த படத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டுமே பேசாமல் பொதுவாக இப்போதைக்கு தமிழ் சினிமா எப்படி இருக்குது, தமிழ் சினிமாவில் தமிழ் எந்த அளவிற்கு பயன்படுத்தப்படுது, இந்த மாதிரி பல விஷயங்களையும் ராதாரவி பேசியிருந்தாரு. அவருடைய பேச்சு கேட்டோம். இதோடு இந்த வாரத்தினுடைய மேடை பேச்சு நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். வணக்கம்.